அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/1/2025 வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம். ஒருவரின் வித்தையின் வல்லமையை அறிவது எப்படி? வித்தைகள் அவனுடைய வல்லமை படிப்படியாக இருக்கிறது. புரியும்படி சொல்வதென்று சொன்னால் 30 மார்க் எடுத்து ஃபெயில். ஆனால் அந்த 30 என்று இருக்கிறதல்லவா, இதுவும் ஒரு மதிப்பெண் தானே. இந்த மதிப்பெண்ணுக்கு உண்டான வித்தை ஒரு சிலருக்கு 40 மதிப்பெண் பாஸ், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். 50, 60, 80, 90 என்று அந்த வித்தையின் பெருமையை கூட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு கணக்கு உண்டு. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சமைக்கிறார்கள், பரவாயில்லை, நன்றாக இருக்கிறது, மிக மிக நன்றாக இருக்கிறது சொல்கிறோம் அல்லவா, அதுபோல் இதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? 4ஆம் இடம் வித்தைக்கு உரியது. இந்த 4ஆம் வீட்டின் முனை, அந்த பாவ முனை எங்கே இருக்கிறது? உதாரணத்திற்கு ஒருவருக்கு லக்கணம் 10 பாகையில் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த 10 தான் இங்கே இருக்கும் என்று சொல்ல முடியாது. 11, 12 இல்லை 9 என்று சற்றே குறையலாம், கூடலாம். அந்த புள்ளி, 4ஆம் இடத்து புள்ளி, அதுக்கு எந்த நட்சத்திரம் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒருவருக்கு சிம்மம், அந்த பாவ முனை 10 என்றால் கேது வருவார், ஏனென்றால் மக நட்சத்திரம். கன்னி 16, அஸ்தம் சந்திரன் வரும். அந்த கிரகத்தை எடுத்து அது அந்த 4ஆம் இடத்திற்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மறைவு ஸ்தானமா, நல்ல ஸ்தானமா? இன்னொன்று, அந்த கிரகம், அந்த 4ஆம் முனை இருக்கிறதே, அது அந்த கிரகம் என்ன கிரகம் என்று பார்க்க வேண்டும். இது முக்கியம். செவ்வாய் என்றால் இன்ஜினியர், புதன் என்றால் பேச்சாளன், கணிதம், புத்தியை காட்டக்கூடியவன், சுக்கிரன் என்றால் கலைஞன் என்று அந்த கிரகத்திற்கு ஏற்ற பண்புகள் வரும். இதை அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்தை வைத்தும் கணக்கிட வேண்டும். அது இன்னொரு விஷயம், பிறகு பார்ப்போம். இந்த 4ஆம் முனை என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உடையவன் யாரோ அவன் துறையில், அது முக்கியம், அந்த துறை. இந்த 4ஆம் இடத்திற்கு எங்கே இருக்கிறான்? லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறான்? இந்த 4ஆம் இடத்திற்கு ஏன் பார்க்க வேண்டும், லக்கணத்திற்கும் ஏன் பார்க்க வேண்டும்? வித்தைக்கு இந்த வித்தையின் பெருமை எங்கே இருக்கிறது என்று பார்க்க அந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். வித்தை அவனால் எந்த அளவுக்கு உயருகிறது, தாழுகிறது என்று பார்க்க லக்கணத்திலிருந்து பார்க்க வேண்டும். இதை யாரும் மறக்கக்கூடாது. சூத்திரம் சொல்லுகிறது தெளிவாக. ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது பாவம், லக்கணத்திற்கு எத்தனையாவது இடம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதில் உண்மையும் இருக்கிறது. இப்படி பார்த்து அவன் எதில் சிறந்து விளங்குவான் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். ஒருவேளை அந்த 4ஆம் இடத்துக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு உடைய கிரகம் சந்திரனாக இருந்து அவன் சூரிய நட்சத்திரம் ஏறியிருந்தால் அமைச்சன், செவ்வாய் நட்சத்திரம் ஏறியிருந்தால் அரசு பதவியில் உயர் பதவி, புதனுடைய நட்சத்திரம் ஏறியிருந்தால் கல்வி கேள்விகளில் சிறந்தவன், சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏறியிருந்தால் கலைஞன் எந்த ஒரு படைப்பையும் சிறப்பாக படைப்பான்.
குரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் விளக்கிச் சொல்வதில் நிபுணன், ஒரு ஆசிரியரை போல. இப்படித்தான் நாம் கணக்கிட வேண்டும். அன்பர்களே, ஒரு கிரகம் வீட்டில் இருப்பது மட்டும் முக்கியமல்ல. அந்த வீடு சுபர் வீடா அசுபர் வீடா, அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான், அந்த நட்சத்திரத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான், இத்தனையும் முக்கியம். இவையெல்லாம் லக்கண ஸ்புடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தேறும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள், புகழ் தரும் நாள். ஒரு விரோதத்தை, ஒரு சண்டையை வெல்வீர்கள். போராடியோ அல்லது பேசி சமாதானம் செய்தோ எப்படியோ ஒரு பகை இன்று உங்களால் மறையும். ரிஷபராசி அன்பர்களே, தவறான ஒரு யூகத்தால் தவறான முறையில் நடந்து ஒரு சிறு பிழை ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உள்ளமையால் செய்யும் முன் அந்த செயலினுடைய தரத்தை மீண்டும் ஒரு முறை ஆராயுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று உங்களது ஒரு முயற்சி கண்டிப்பாக உங்களை உயர்த்துகின்ற வகையில் இருக்கிறது. எந்தெந்த வகைகளில்? சந்தோஷம், பொருள், இதையெல்லாம் விட ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. கடகராசி அன்பர்களே, பணவரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சியும், நீங்கள் எடுக்கும் முயற்சியும் வெற்றியை கொடுக்கிறது. இன்றைய உங்கள் முயற்சி பணத்துக்காக இருக்கும், அது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று ஏதோ ஒரு அவசரத்தால் அல்லது அலட்சியத்தால் அல்லது ஏதேனும் ஒரு வெறுப்பால் பேசும் பேச்சு சற்று பிழையாக வந்துவிடும். பேசக்கூடாத பேச்சை இன்னும் நீங்கள் பேசுவதாக காட்டுவதால் பேச்சில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்களது எண்ணம் முழுமையும் நாளைய தினத்தை கணக்கில் வைத்ததாக இருக்கும். நாளைய தினத்துக்காக இன்றைய தினம் உங்கள் உழைப்பை நல்குவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, என்னதான் துருவி துருவி ஆராய்ந்தாலும் எந்த வழியிலும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பணியை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாட்டை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பெரிதும் பாராட்டுவார்கள். உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டு பெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான நாள் இந்த நாள். யார் பூனைக்கு மணி கட்டுவார்கள்? இது ஒரு
கல்வி வரும். ஒரு நல்ல விஷயத்தை யார் அரங்கேற்றுவார்கள், ஏனென்றால் அது கொஞ்சம் கஷ்டமான பணி ஆயிற்று என்பதையெல்லாம் விளக்குவதற்காக யார் பூனையின் கழுத்தில் மணி கட்டுவார்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு. இன்று தைரியமாக தேவையான அப்பணியை நீங்கள் செய்வீர்கள் வெற்றிகரமாக. மகர ராசி அன்பர்களே, உச்சகட்ட குழப்பம் இன்று உங்களுக்கு நேரிடும். ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாக அது பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த வேலையை செய்வோமா வேண்டாமா என்று நீங்கள் குழம்புவதாக காட்டுகிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். இதற்கு அந்நிய உதவியும் கிடைக்கலாம், அல்லது ஒரு புது யோசனை தோன்றி அதன் வழி நடந்து வெற்றியும் பெறலாம். மொத்தத்தில் நல்லபடியாக முடியும். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் வெல்லும் நாள். வெல்லும் நாள் என்று சொன்னால் தடைகளை, எதிர்ப்புகளை நீங்கள் வெல்லும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.